வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ காமிச்சேன் இல்லையா அந்த ஜன்னலுடைய ஸ்டெயினு, அந்த சமையல் ரூமில் இருக்கிற மேலே அந்த ஆயில் கார் பட்டு 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 நாம்ளும் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்தோம். இதுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. நேற்று வந்து அவர் பண்ணிட்டு போனார் இல்லையா அந்த நோர் ப்ரோக்கர்ஸ்லேருந்து இந்த பாத்ரூம்ஸ் எல்லாம். இன்றைக்கி வந்து இன்னொருத்தர் வந்திருக்காங்க, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணப்போ எப்படின்னு காமிக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் வந்து நம்ம வீட்டில் நோ மீல்ஸ், இன்னைக்கு ஹோட்டல் தான், எதுவும் பண்ண முடியாது. ஒர்க் போயிட்டு இருக்காங்க. வணக்கம் பிரதர், உங்கள் பேரை சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? கேசவன். கேசவன். இந்த ஏஜென்சி எத்தனை வருஷம் நடத்துங்க? இது ஒரு 5 வருஷமாக நடத்துட்டு. ஸோ இந்த எல்லாம் வீட்டில் கிச்சனு பாத்ரூம் எல்லாம், டேங்க்கு கிச்சன் பாத்ரூம் எல்லாமே சேர்த்தாங்க. டேங்க்கு மேலே அதையும் வாட்டர் டேங்க் எல்லாம். இன்னைக்கு வந்து நீங்கள் கிச்சன் பண்ணுங்கள் எப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? சரி சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு பண்ணி காமிச்சிட்டு இல்லையா இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. என்னென்னா ரொம்ப பிச்சுன்னு இருக்குது, அது நம்மளால் பண்ண முடியாது. அவங்க சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணாங்க. கேஸில் சைடில் ஒரு இது இருக்குது பாருங்கள், இது மொத்தமாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. பின்னாடி ஃபுல்லாக அந்த ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகிட்டு பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ண போகிறேன் காமிக்கிறேன், இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஒருத்தர் கொண்டு அவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அந்த கண்ணாடி அதெல்லாம் இது மிக்சி பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். ஜெய்சா பாருங்கள். இந்த ஆயில் சின்ன ஆட்டோமேட்டிக்காக இருக்க முடியாது. இந்த செவத்துக்கு அந்த செவத்துக்கு இந்த செவரு பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணது இதை பாருங்கள். ஸோ இதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ மேலே பண்ண நீங்கள் பண்ணுங்கள். வரவா சூரிய வித்தியாசமாக வரும் பாருங்கள் தம்பி. காலையில் தான் முடி வெட்டி ஷேவ் பண்ணி பக்காவாக பண்ணேன். மணி கிட்டத்தட்ட அது நின்று போச்சு. மணி எவ்வளோ பாருங்கள், இப்போ மணி 1 கிட்ட ஆக போகுது. சூரிய சவுண்ட் மட்டும் கேட்கு. சூரிய காமிச்சா பயந்துருவீங்க நீங்கள். பெட்ரோல் சூரிய பார்த்தீங்களா? சூப்பர் ஆகிட்டா சூரிய. அது ஓகே, தலையை காமி நல்லா சதுர டச் விட்டாச்சு. இப்போ எங்கே போனாரு டிஆர்? எங்கே போனாரு? எங்கே அவ்வளோ பிடிச்சி போயிட்டாரா? வணக்கம் சொன்னியா? அண்ணாக்கம் அப்பா அம்மா நாளைக்கு நிற்க நாளைக்கு எட்டி சாப்பிட்டா அப்பளம் என்னது சூப்பராக சொல்லுங்கள். கேளு, நீ கேளு. இப்போ ஃப்ரீயாக இருக்கு உனக்கு. சித்தரால் மனசுக்கு சின்னக்க பார்க்கும். என்னது இனி நான் இவனுக்கு வந்து முடி வெட்டிட்டு நான் டை அடிச்சிட்டேன் தெரிஞ்சுங்களா? சும்மா கருன்னு இருக்கும். டிஆர் சார் நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம இப்போது இந்த இங்கெல்லாம் டை அடிக்கலன்னா நாளைக்கு ப்ரோக்ராமில் போய்ட்டு மை தடவணும். ஃபுல்லாக மை தடவி மேக்கப். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக ஒரு பவுட்ரு போட்டு சின்னதாக ஒரு மேக்கப் போட்டு மேலே போய் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். டே தம்பி. ஆமாம், சிம்பு மேலே பாருங்கள், சிம்பு இருக்காரு. என்ன படம் அது? என்ன படம்? சவுண்ட் வைக்காத. என்ன படம் சொல்லு? வல்லவன். ரைட். பல்லு நைட்டாக இருக்குது சிம்புக்கு இல்லை? சரி, வல்லவன் சமைக்கலாம். இப்போ ஹோட்டல் போன மணி 1 ஆயிடுச்சு. சூரிய உனக்கு நான் தக்காளி சாப்பாட்டு நீ வீட்டில் சாப்பாடு இல்லை, மேலே க்ளீன் பண்ணிட்டாங்க. தக்காளி சாதம் போதுமா? அங்கே அம்மையப்பன் ஹோட்டல் வெல்கம் சீனஸ் ஹோட்டலில் தக்காளி சாதம் ஒரு டப்பாவில் தருவாங்க, ஃபுல்லாக தருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வாங்கி வருவேன். 1 2 3 4 5 டப்பாவா? ஒரு டப்பா போதுமா? சரி, அது வாங்கி சாப்பிடணும். பசி எடுக்க காலையில் நான் சாப்பிடவே இல்லை. பவானிக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு, உனக்கு தக்காளி சாதம்.
இப்போ மேலே வந்திருக்காங்க, அவங்க சாப்பாடு கட்டு வந்துட்டாங்க. நேரடி அவங்களுக்கும் நம்ம ஒரு 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கலாம். கள்ளத்தோத்தா கேட்டு நல்லா இருக்கா? கேட்டியா? இது யார் கொடுத்தது? வாத்து அந்த டிபி மேலே என்னதான் மோகம் தெரியல, அப்படியே பத்திரம் வச்சுட்டு இருக்கான். சரி, நான் மேலே போகிறேன்னா இப்போ தான் பையனும் மருமகளும் வெளியே போனாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதோட அவங்க நைட்டு தான் வருவாங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் முடிச்சு நைட்டு தான் வருவாங்க. அந்த நாங்கள் வீட்டில் இருக்கிறதால நானும் ஒய்ஃபும் தான் அந்த கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பண்ணி உட்காந்து சமைக்க முடியாது, தான் கேஸ் ஸ்டவ் தனித்தனியாக எடுத்துட்டாங்க இல்லையா. சரி, ஹோட்டலில் வாங்கிட்டுட்டேன். ஓகே, நான் பண்ண முடியேன். குடி அப்படியே குடி. பயந்துட போகிறான், கிட்ட போதும். அப்படியே குடி. இந்த கையில் குடி, இந்த கையில் குடி. அப்படியே குடி. ஃபேன் ஆஃப் பண்ண போட்டுறாத. அம்மி விட்டுறாத. சரி, ஓகே. சரியான வெயிலுங்க, கொதிக்கிற வெயில். இப்போ சென்னை வேலை செய்யல, பயங்கர வெயில். கடைக்கு போயிட்டு வந்தேன். எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல, எனக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவன் பசி தாங்க மாட்டான். இங்கே பாரு. சூரி, இது என்னது? தக்காளி சாதம். சூப்பராக இருக்குங்க. வெல்கம் சீனிவாசன். தக்காளி சாதம் காமி. தக்காளி சாதம், அப்புறம் ஒரு பீட்ரூட் கூட்டு, ஒரு பீட்ரூட் பொரியல், சவு கூட்டு, ஒரு அப்புறம். வாங்க சாப்பிடலாம். சொல்லு. வாங்க சாப்பாட்டு. யாரை பார்க்குறேன்? வாங்க. வாங்க சொல்லு. சொன்னங்க வாங்க. தக்காளி சாதம் காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். தக்காளி சாதம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த சாப்பிடு. என்னது இது? என்னது இது? ஆக்சுவலாக இது என்னது? இது என்னது? பேர் என்ன? என்ன மிளகா? நீல மிளகாய். நீல கலர் வச்சியா? எனக்கு தெரியல. இதில் வச்சிடுறேன், நீ சாப்பிடுந்தா. இது பீட்ரூட்டு. இந்த அப்பளம் கடி நல்லா இருக்கேன். சாப்பிடு. உசுரே நீ மூடி வச்சிடுறேன். உன்னை எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடு. 2 மணி. 2 மணி தான் சாப்பிடுவியா நீ? சரி, ஓகே. ஊட்டவா? நீ சாப்பிட்றியா? ஊட்டவா? உண்டு. நான் ஊட்டவா, நீ சாப்பிட்றியா? உண்டு. 2 மணிக்கு நீ சாப்பிட்ற, நான் ஊட்டவா? நீயே சாப்பிட்றியா? நான் நூல்ல கட்டு. சரி, ஓகே. பம்பம் நூல்ல கட்டு. நான் பாடிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பாடு வாங்கலை, எனக்கு ஒய்ஃபுக்கும். இது வேலை முடிஞ்சிச்சுன்னா ஒரு சாப்பாடு போதுன்ட்டாங்க. வாசு கொடுத்தாரேன். ஒரு குக்கரில் 2 விசில், ஒரு 5 விசில் வச்சுட்டு ஒரு ஆளாக்கு போட்டு நானும் ஒய்ஃப் மட்டும்தான் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், ஹோட்டலுக்கு வேணான்றாங்க. இவன் தயிர் சாதம் சாப்பிட மாட்டாங்க. தயிர் தக்காளி சாதம் தான் ஒன்றும். சரி, ஓகே. சரி, பாய் சொல்லு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். பாய் சொல்லு. ஐயோட்டு வாங்க. ரைட். வாங்க. நல்லா இருக்கா? கேட்டியா? சூப்பர். நல்லக்கே. தட்டை சவுண்டுக்கு பாருங்க. பத்தியா? மண் இருக்கு உள்ள. மண் இருக்குங்களா? மண்ணு. பாய். மண்ணு. நான் மண்ணா? சரி, பாய் சொல்லு. நீ மண்ணு, நான் முரளி. எனக்கு சரி, பாய் 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 பாய். பார்த்தா இந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இது முதல்ல இந்த ஜன்னலில் தாங்க பயங்கர ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு. போது இல்லை, இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி அடாடியாக இருந்துச்சு இந்த இடத்துல. கொஞ்சம் மூவ் ஆகுது. போது இல்லை, ஓரளவுக்கு பக்காவாக பண்ணுறாங்க, செம்மையாக பண்ணுறாங்க. இங்கே காப்பி போட முடியாது இல்லை? காஃபி ஸ்டவ் இல்லை காஃபி போடுறதுக்கு இல்லை. சரி, டீ மட்டும் வாங்கி வச்சுங்களா? ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதால சமையல் இன்னைக்கு கிடையாது. நீங்கள் டீ சாப்பிட்ணுன்றாங்க, டீ போய் வாங்கி வந்துடுறேன். ஓகே தம்பி, 1 கப்பு டீ பார்சல். ஓகே, 1 கப்பு டீ எவ்வளோப்பா? 35வா? சரி, ஓகே. பட்டர் பிஸ்கட் எடுத்துக்கிறேன். பிஸ்கட்டும் தரலாம். அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. எல்லா வேலை முடிச்சா சாப்பிடுவாங்களாம். சம்சா எவ்வளோ? 10 ரூபா. சரி, 2 சம்சா பார்சல். அம்மாடி முருகா. தங்கச்சி இது வாங்க பிரதர். இங்கே வைக்கிட்டுங்களா? தண்ணி லீக் ஆகுது பாருங்க. எடுத்துங்க, ஆட்டு போகுது. எடுத்துங்க சாப்பிடும். முதல்ல சாப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை முடிச்சுட்டுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. ஒரு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு தயிர் ஊற்றி ஊறுகாய் தொட்டி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான்.